கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். மண்டபத்தில் வந்து கார்த்தி வந்து பம்பரம் போல் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி சேர்லாம் வந்து நெருக்கி நெருக்கி போடாதப்பா, கொஞ்சம் தள்ளி தள்ளி போடு, அப்போ தான் வந்து உட்கார்றதுக்கு வந்து கன்வீனியன்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா போச்சு. இது எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து டெக்கரேஷன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இந்த மாதிரி லைட்டு, இது மாதிரி டெக்கரேட்டிவ் லைட்லாம் வரவே இல்லை, அதெல்லாம் பார்த்து வந்து கொண்டு வந்துருங்கன்னு ஒன்று. சரி சார், அதுவும் ஜமாச்சிருவோம், நீங்கள் சொல்லிட்டீங்களா சார், செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. கிச்சனுக்கு போனோன்னு வந்து சமையல் வேலையெல்லாம் எப்படி நான் போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு தம்பி, அதுக்கு தான் சேர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எப்போதும் வந்து ஃபங்க்ஷனை விட வந்து சமையல் மூலியமாக தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சுங்கிற விஷயத்தை எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, உணருவாங்க. சாப்பாடு மட்டும் சொதப்பிட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ கிராண்டாக வந்து சம்பளம் கொடுத்து வேலை பார்த்து செலவு பண்ணியிருந்தாலும் அது சுத்த வேஸ்ட்டு தான். சாப்பாடு மட்டும் எந்த விதத்துலையும் குறையே இருக்காது. இப்போ ஏதாவது உங்களுக்கு ஜாமான் தேவைப்படுதுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், டக்குன்னு வந்து அந்த ஜாமான் 10 நிமிஷத்தில் உங்ககிட்ட வந்து இருக்கும். அதுக்குன்னு தண்ணி கிண்ணியெல்லாம் அதிகமாக வந்து ஊற்றிடாதீங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன். தம்பி இவ்வளோ சொல்கிறீங்க, இது நம்ம சாமுண்டீஸ்வரியோட கல்யாணம், அவங்க வீட்டு விசேஷங்கிறனால நம்ம எதுவாக இருந்தாலும் சூப்பராக வந்து பண்ணிடுறான் தம்பி, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, ஆனால் பார்த்துக்கங்கண்ணே, உங்களை தான் வந்து மழை போல் நம்பி இருக்கோம், உங்கள் கையில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே சாமுண்டீஸ்வரியிலேருந்து ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்து அப்படியே கேஷுவலாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. மண்டபத்துக்குள்ளே வந்தோன்னே வந்து அப்படியே ஒருத்தவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. செமையாக இருக்கே, பேனர்லேருந்து எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்களேன்னு சொன்னோன்னே மண்டபத்தில் வேலையெல்லாம் நடக்குதா? நீங்கள் வேறு, ஒருத்தன் உள்ளுக்குள்ளே 100 ஆளுக்கு சமம் சேரை தள்ளி போட சொல்கிறான், ஒரு பக்கம் சீரியல் லைட்டு இதெல்லாம் வந்து பக்காவாக வந்து வேலை பார்க்க சொல்கிறான், சமையலில் வந்து தூள் பண்ணணுங்கிற மாதிரி தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுக்குறான், அதட்ட வேண்டிய இடத்துல வந்து நல்லா வந்து சத்தம் போட்டு வேலையை வந்து வாங்கிக்கிறான். அவனை பார்த்தா டிரைவர்லாம் தெரியல, அவன் ஏதோ வந்து 10 கம்பெனிக்கு ஓனர் மாதிரி தான் சூப்பராக வந்து வேலை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னு வந்து அப்படியா, நல்ல பொறுப்பான பையனாக வந்து இருக்காப்புல அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்படியே கார்த்திலேருந்து எல்லோரும் வந்து அந்த பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. என்ன தம்பி இந்த லைட் இப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்ன லைட்லாம் வாங்கியாச்சான்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்கும்போது, அது சொல்லியிருக்கேன் சார் வந்துடும், ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. மாடியில் வந்து ஏசி வந்து வேலை பார்க்கல, அதுவும் வந்து பார்த்துருங்கன்னு சொன்னோன்னே சரி சார் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மயில் வாங்கின வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து வந்திருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்களா கார்த்தியை, எவ்வளோ சூப்பராக வந்து தான் வீட்டு விசேஷம் போல் சூப்பராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்தளவுக்கு வந்து வேலை பார்க்கலன்னா கூட ஓரளவாவது நம்ம வீட்டு விசேஷம்னு சொல்லி மூத்த மாப்பிள்ளையாக பொறுப்பாக வந்து வேலை பார்க்க வேணாமா அப்படின்னு சொன்னோன்னு வந்து யோசிச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல. இதைத்தானே நான் கார்த்திகிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து தம்பி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுப்பா, இந்த மளிகை ஜாமான் வாங்குறது இது எல்லாம் நானும் வேலையை பார்த்து அத்தை முன்னாடி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஹைலைட் படுத்தி பார்த்துப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சார் என்ன உங்களை வந்து ஹைலைட் பண்ணணும் அவ்வளோதானே, நான் பண்ணிக்கிறேன் சார். நீங்கள் யார் சார்? சாமுண்டீஸ்வரியோட மூத்த மாப்பிள்ளை. மூத்த மாப்பிள்ளைனா யார் சார்? அந்த வீட்டுக்கே வந்து நீங்கள் தான் ராஜா போல். அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் வேலையெல்லாம் பார்க்கலாமா? என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னு வந்து அப்படிங்கிற, ஆமாம் கெத்தா பகுமானமாக இருங்க, எப்படி இருக்கணுங்கிற வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில் துளி கூட அழுக்கப்படாமல் இருங்க, அது போதும். அப்போ தான் உங்களுக்கு சாமுண்டீஸ்வரியோட மாப்பிள்ளைங்கிற அந்தஸ்து வந்து கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. நம்மளை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து செய்யணுமேப்பா அப்படின்னு சொன்னோன்னே நான் பார்த்துக்கிறேன் சாருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க. நம்ம கார்த்தி, என்னப்பா மாப்பிள்ளையை வந்து ஏதாவது உதவிக்கு வந்து கூப்பிட்டுக்கலாம்ல, அவர் வந்து செய்வார்ல, அவரும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லும்போது, மேடம் நான் ஒன்றும் கூப்பிடாமலாம் இல்லை மேடம், நான் வந்து கூப்பிட்டேன், அதுக்கு அவர் வந்து சொன்னார், நான் என்ன எடுபடியா எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு, சாமுண்டீஸ்வரியோட மூத்த மாப்பிள்ளை, நான் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில் துளி கூட வந்து கரப்படாத அளவுக்கு தான் நான் வந்து நிற்பேன், அதுதான் எங்கள் அத்தைக்கு நான் கொடுக்குற மரியாதை, இந்த மாதிரி எடுபடி வேலையெல்லாம் நீ பாரு அப்படி இப்படின்னு சொன்னாருப்பா, கொஞ்சம் கூட பொறுப்பாகவே வந்து இருக்க மாட்டேங்கிறாரு. நான் ஒன்று எல்லா வேலையெல்லாம் வந்து செய்ய சொல்ல, என் பக்கத்தில் நின்று அதட்டி வேலை வந்து வாங்கணும்ல, நான் ஒரே ஆள் வந்து 10 இடத்துல நின்று சொல்லிட்டு வந்தால் அந்த வேலை நல்லபடியாக நடக்குதா இல்லையான்னு ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் தான் சொன்னேன், அதுக்கெல்லாம் என்னால் முடியாது தம்பி, பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லும்போது வெட்டி வாய் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம சாமுண்டீஸ்வரி பேச்சு மட்டும் செமையாக வந்து பேசுகிற, வேலையில் எதுவும் காணோம், வேலை பார்க்க தெரியலங்கிறத தான் இப்படி வந்து மாற்றி பேசுறியான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க மனைவி வந்து மயில் வாகனத்தை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. அட பாவி, நான் உன்னை ஹைலைட் பண்ண சொன்னேன், இவன் என்னடா அப்படியே ஆப்பு வச்சுட்டு போகிறான், சரி வாங்க நம்ம மூத்த மாப்பிள்ளையை பற்றி தான் நமக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போனோன்னே
தம்பி நான் என்னப்பா சொன்னேன், ஹைலைட்டு தானப்பா பண்ண சொன்னேன், அதுக்கு நீ என்னப்பா எனக்கு இப்படி பிரச்சனை பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தானே சொன்னீங்க ஹைலைட் பண்ணணும்னு, அதனால தான் 2 3 விஷயத்த வந்து சேர்த்து விட்டேன், உங்களுக்காக இன்னும் நிறைய ஹைலைட் பண்ணுற விஷயம்லாம் வச்சுருக்கேன், தனியாக யோசிச்சு வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, தம்பி இன்னும் நிறையாவா? ஆமாங்க, அப்பப்போ எனக்கு தோன்றப்பலாம் சாமுண்டீஸ்வரி கிட்ட உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். போதும் தம்பி, என்னை ஹைலைட் பண்ணவே வேணாம், நான் எப்படி இருக்கனோ அதே மாதிரியே இருக்கேன், நீ இருக்கிற சாப்பாட்டுக்கு வந்து ஆப்பு வைக்காமல் இருந்தால் போதும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி, யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்கக்கூடாது. அந்தளவு புத்திசாலியா நீங்கள், எனக்கு தெரியாமல் போச்சே. சரிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம பாட்டி இருக்காங்களே, பரமேஸ்வரி பாட்டி, அவங்க வந்து சாமி ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கோயிலில். உட்காரும்போது ஃபீல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. முருகா, என்ன முருகா, என் பேத்திக்கும் பேரனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அதை என்னால் வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசும்போது, டக்குன்னு வந்து அவங்க முன்னாடி வந்து முருகர் வந்து உட்காந்துட்டாங்க. முருகா, நீ முருகாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பின்ன என்ன நான் கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக கூப்பிட்றப்பெல்லாம் வரத்துக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த குட்டி பையன். நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வேஷம்லாம் போட்டேன், அப்படி இருக்கும்போது நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, திட்டிக்கிட்டே இருக்க, அதனால தான் நான் உன் முன்னாடி வர மாதிரியே போச்சு. நான் நம்புகிறேன் முருகா, சொல்லு, நான் எப்படி அங்கே போகிறது மண்டபத்துக்கு? நான் கல்யாணம் பண்ணுறதுக்கே 1000 கெட்டப் வந்து போட்டேன், ஆனால் நீ சில பல கெட்டப்லாம் போட்டு மண்டபத்துக்கு வந்து போக முடியாதா என்ன? அப்படியா சொல்கிற? ஆமாம், சாமுண்டீஸ்வரி பார்த்தா உன்னை தெரியாத அளவுக்கு வந்து மாறு வேஷத்தில் போனால் போதும் சரியா? இல்லை அதுவும் எந்த வேஷம்னு சொல்லி என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி முருகா, இது மாதிரி ஐடியா கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு முருகா முருகான்னு சாமி கும்பிட்றாங்க. அடுத்த செகண்ட் திறந்து பார்த்தா அவர் வந்து மறைஞ்சு போகிறாங்க. வேறு லெவலில் மாயாச்சலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். முருகா, என்னோட பாக்கியம் முருகா, நீ என் முன்னாடி வந்து நின்னது, உட்காந்து பேசினது எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோவில் வந்து மகேஷும் அவங்க அண்ணியும் வந்து வராங்க. வந்தோடனே கேஷுவலாக வந்து, என்னங்க ஆட்டோவில் வரீங்க, சொல்லியிருந்தா கார் வந்து அமுச்சு வச்சுருப்போம்ல, நம்மள்ட்டே வந்து 7 8 கார் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, இல்லைங்க உங்களுக்கு எதுக்குங்க சிரமம், நாங்கள் எப்போதும் போலயே இருக்கோம், சரி சரி உள்ளே வாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து கிராண்டியராக வந்து வெல்கம் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரூம் வந்து மாடியில் இருக்குன்னு கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே வந்து மாடிக்கு வந்து போயிட்டுருக்காங்க. எல்லார் கழுத்துலேயும் வந்து நகையெல்லாம் வந்து டிசைனாக லட்சக்கணக்கில் இருக்கும் போல், இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவங்க அண்ணி, பார்த்தியா எல்லாரும் வந்து லட்சக்கணக்கில் வந்து நகையை வந்து போட்டுக்கிறாங்க, எனக்கும் வந்து வாங்கி தரணும் தான் ஆசை, ரேவதி கழுத்தில் தாலி கட்டினோன்னே உனக்கு நகையை வந்து நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன், எனக்கு எல்லா உரிமையும் வந்துடும்ல அப்படின்னு மகேஷ் மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இப்போ என்ன, என் கழுத்தில் நகை வேணும் அவ்வளோதானே, இது ரேவதி மூலியமாகவே இப்போ நான் எல்லா நகையும் நான் வாங்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முன்னாடி மூஞ்சி வந்து சோகமாக வச்சுக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னொன்னே, அதெல்லாம் எதுவும் சொல்லிடாதாங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே வந்து மகேஷ் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அவ்வளோதானே வாங்கன்னு சொல்லி ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப அதே மாதிரி ஏகப்பட்ட நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு எதுக்குப்பா நகையெல்லாம்னு சொல்லி அவங்க வந்து வேணாங்கிற மாதிரி சொல்லும்போது, உடனே வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கங்கன்னு கூட இருக்கிற 3 பொண்ணுங்களும் வந்து சொல்லிடுறாங்க. ரேவதியோட அக்காவும் தங்கச்சியும் அதே மாதிரி மாட்டி விட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து மாப்பிள்ளை ரூமுக்கு வந்து போகிறாங்க 2 பேர், மகேஷும் அவங்க அண்ணியும். போனோன்னே, இந்த மாதிரி நகையில் உன்னை பார்க்கணும் தான் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், எல்லா நகையும் வந்து உனக்கு தான் வந்து சூப்பராக இருக்குங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டி எபிசோட வந்து அருமையாக மாசாக வந்து பிடிச்சிருந்தாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா வந்து சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு தான் வந்து அவங்க அண்ணியும் மகேஷையும் ஒருத்தவங்க வந்து திட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்து மண்டபத்துக்கு வந்து வரப்போகிறாங்க. வெயிட் பண்ணி